நாராயணர் ஒரு சாதாரண மனிதராக வந்து ஒரு கஞ்சனிடம் தர்மம் கேட்ட கதை. இந்த கதையை கேட்டு ஸ்ரீ நாராயணர் மற்றும் அன்னை லட்சுமி தேவியின் அருளை பெறுங்கள். கிபி 1480 அவர் 9 கோடிகளுக்கு அதிபதி. கடைசியில் 80 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கிபி 1560 அவர் ஒரு ஓட்டாண்டி. கணக்கு போட்டு பார்த்தால் இன்று பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக அவர் குலம் வாழ்ந்திருக்கும். ஆனால் இன்று பணமில்லை, மங்காத புகழ் இருக்கிறது. இதெல்லாம் இறைவன் திருவிளையாடல். ஆனால் அத்தனை பணமும் போன பின்புதான் அவருக்கு நாணம் பிறந்தது. கையில் ஒரு காசு கூட இல்லாத நிலையில்தான் அவர் மகாலட்சுமியை அழைத்தார். அற்புதமான ஸ்ரீராகத்தில் அழைத்தார். சிலர் அப்பாடலை மத்தியமாவதி ராகத்திலும் பாடுவர். அந்த பாடலை பாடும்போதே கண்களில் நீர் பெருகும், மனம் மகிழ்ச்சியில் பொங்கிடும், நெஞ்சில் ஆனந்தம் தாண்டவமாடும், மெய் சிலிர்க்கும். பாக்கியாத லக்ஷ்மி பாரம்மா, இதுதான் அந்த பாடல். மகாலட்சுமியை அவர் அழைக்கும் அழகே அழகு. சலங்கை கட்டிய கால்களினால் மெதுவாக அடியெடுத்து வைத்து அந்த இனிமையான சலங்கை ஒளியால் உன்னை தஞ்சமடைந்து பூஜை செய்யும் பக்தர்களுக்கு தயிரிலிருந்து வரும் நறுமணமான வெண்ணெயை போல் வருவாய் தாயே என்று கெஞ்சுகிறார் அந்த மகான். அவருடைய இயற்பெயர் ஸ்ரீனிவாச நாயக். அவர் வசித்த ஊரின் நாட்டாண்மையாக திகழ்ந்தார் அவர். மக்கள் அவரை செல்வத்தின் பொருட்டு நவகோடி நாராயண செட்டி என்றும் அழைத்தார்கள். அவ்வளவு பெரிய தனவந்தரான அவர் ஒரு கருமி. எச்சில் கையால் கூட காக்கையை விரட்ட மாட்டார் என்பது அவருடைய விஷயத்தில் நிஜம். ஸ்ரீனிவாச நாயக்கிற்கு 18 வயதாகும்போது திருமணம் நடந்தது. மனைவியின் பெயர் சரஸ்வதி. அவள் இவருக்கு நேர் எதிரானவள். தான தர்மம் என்றால் கொள்ளை பிரியம், கடவுள் பக்தி மிகுந்தவள். அவர் வாழ்ந்த ஊரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டுரங்கனாக காட்சியளித்தார். பெரிய கோவில். மக்கள் பாண்டுரங்கா பாண்டுரங்கா என்று பக்தி பரவசத்தில் நாள்தோறும் வீதிதோறும் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டே போவார்கள். ஆனால் ஸ்ரீனிவாச நாயக் கண்டுகொள்ளவே மாட்டார். பார்த்தார் பாண்டுரங்கன். ஒரு முதிய ஏழை அந்தணன் உருவில் 7 வயது சிறுவனோடு ஸ்ரீனிவாச நாயக்கின் கடை முன் வந்து நின்றார் இறைவன். ஐயா தர்ம பிரபுவே! ஸ்ரீனிவாச நாயக் அந்த பிராமணனை திரும்பி கூட பார்க்கவில்லை. விடுவாரா இறைவன்? ஐயா தர்ம பிரபுவே! சுவாமி! டே யார்டா நீ? அதட்டினார் ஸ்ரீனிவாசன். ஐயா, நான் ஒரு ஏழை பிராமணன். இவன் என்னுடைய ஒரே மகன். 7 வயதாகிறது. உபநயனம் செய்ய வேண்டும். நீங்கள் உதவி செய்தால் இவனுக்கு பூணூல் போடலாம். பிரபு, ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்கள் சாமி. போ போ, வேறு எங்காவது போய் பிச்சை எடு. என்னிடம் பணமே இல்லை, விரட்டினார் ஸ்ரீனிவாச நாயக். எவ்வளவு கெஞ்சி கேட்டும் நாயக்கின் மனம் இலகவில்லை. ஆனால் பகவான் அவரை விடுவதா இல்லை. தினந்தோறும் வந்து நமக்கு படியளப்பவனே அவரிடம் பிச்சை கேட்டார். நாயக்கும் அழுக்காமல் விரட்டினார். ஒரு நாள், உங்களிடம் யாசகம் வாங்காமல் போக மாட்டேன் பிரபு என்று சொல்லி இறைவன் நாயக்கின் கடை வாசலிலேயே உட்கார்ந்து விட்டார். இது ஏதடா வம்பா போச்சே என்று அழுத்து கொண்ட ஸ்ரீனிவாச நாயக் கல்லாப்பெட்டியிலிருந்து ஒரு செல்லா காசை எடுத்து அந்தணன் மேல் தூக்கி எறிந்தார். இந்தா, இதை எடுத்துப்போ, இனிமேல் கடை பக்கம் வராதே. அந்த காசை பார்த்துவிட்டு, பிரபு, இது தேய்ந்து போயிருக்கிறதே, எதற்கும் பிரயோஜனமில்லை, வேறு நல்ல காசு கொடுங்களேன் என்றான் இறைவன். ஸ்ரீனிவாச நாயக் யோசித்தார். நல்ல காசா? ஏதாவது பொருள் கொண்டு வந்து என் கடையில் அடமானம் வை, நல்ல காசு தருகிறேன் என்றார். அந்தணன் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு நேராக ஸ்ரீனிவாச நாயக்கின் வீட்டிற்கு சென்றார். அங்கே வெள்ளிக்கிழமையாதலால் துளசி பூஜையை முடித்துவிட்டு ஸ்ரீனிவாச நாயக்கின் மனைவி சரஸ்வதி ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தாள். பவதி பிக்ஷாம் தேஹி. ஓடோடி சென்று வாசலில் பார்த்தாள். பார்த்ததும் காலில் விழுந்து கும்பிட்டாள். என்ன வேண்டும் சுவாமி? அம்மா, நான் ஒரு ஏழை, வயதாகிவிட்டது. இவன் என் பையன்.
இவனுக்கு பூணூல் போட வேண்டும், கையில் பணம் இல்லை. ஒரு கஞ்சனிடம் கேட்டேன், அவன் மிகப்பெரிய பணக்காரன், ஆனால் சல்லி காசு கூட தரமாட்டேன் என்று என்னை அடிக்காத குறையாக துரத்தி விட்டான் அம்மா. உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாய், ஏதாவது உபகாரம் பண்ணம்மா என்றார். பணம் நம்மிடம் கிடையாது, அப்படியே இருந்து தர்மம் செய்தேன் என்று தெரிந்தால் புருஷன் அடித்தே கொன்று விடுவான். இவருக்கு நாம் எப்படி உதவுவது என்று யோசித்த சரஸ்வதி முடிவில் தன்னுடைய பரிதாபமான நிலையை விளக்கினாள். அட நீ என்னம்மா, புருஷன் உனக்கு கொடுத்ததை தர்மம் செய்தால்தானே ஆபத்து. திருமணத்தின் போது உன் பெற்றோர் போட்ட நகைகள் உன்னுடையது தானே, அதை கொடுத்தால் அவர் என்ன செய்ய முடியும் என்று அவளை உசுப்பேச்சினான் பிராமணன். அட உண்மைதானே, நம் வீட்டில் ஏராளமான நகைகளை போட்டார்களே எனக்கு, அவை அத்தனையும் என்னுடையவை தானே, அதில் ஒன்றை தர்மம் செய்தால் என்ன? சட்டென்று தன்னுடைய வைர மூக்குத்தியை கலட்டி அந்த பிராமணனிடம் கொடுத்து விட்டாள் சரஸ்வதி. அவளை மனதார வாழ்த்திவிட்டு அந்த சிறுவனுடன் நேரே ஸ்ரீனிவாச நாயக்கின் அடகு கடைக்கே வந்தான் அந்த பிராமணன். ஸ்ரீனிவாச நாயக்கிற்கோ மறுபடியும் தொந்தரவு ஆரம்பித்து விட்டதோ என்று தோன்றியது. இந்தாரும், இந்த மூக்குத்தியை எடுத்துக்கொண்டு ஏதாவது பணம் கொடும் என்று மிரட்டினார் பிராமணன். கையில் மூக்குத்தியை வாங்கி பரீட்சித்து பார்த்து, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று யோசித்தார் நாயக். சிறிது நேரம் கழித்து, ஓய் பிராமணரே, இந்த மூக்குத்தி இங்கேயே இருக்கட்டும், இப்போது என்னிடம் காசு இல்லை, நாளை வந்து பணம் வாங்கிக்கொள் என்றார். அதை ஒப்புக்கொண்ட அந்தணன் போய்விட்டார். உடனே ஸ்ரீனிவாச நாயக் தன் கடையை பூட்டிவிட்டு நேரே வீட்டிற்கு போனார். மனைவியை பார்த்தபோது அவள் மூக்கில் மூக்குத்தியை காணவில்லை. சரஸ்வதி, மூக்குத்தி எங்கே? இன்று வெள்ளிக்கிழமை மூக்குத்தி போடாமல் இருக்கலாமா? போய் மூக்குத்தி போட்டுட்டு வா என்றார். சரஸ்வதி வெலவெலத்து போனாள். ஐயையோ, இப்போது என்ன செய்வது? அந்த பிராமணனுக்கு தானம் கொடுத்தேன் என்றால் கொன்று விடுவாரே. கடைசியில் சரஸ்வதி ஒரு முடிவுக்கு வந்தாள். இந்த துஷ்டனிடம் மூர்க்கத்தனமாக அடிபடுவதை விட சாவதே மேல் என்ற முடிவோடு ஒரு பாத்திரத்தில் விஷத்தை கலந்து கையில் வைத்து கொண்டு துளசி மாடத்தை வலம் வந்தாள். தாயே துளசி, நான் உன்னிடம் வந்து விடுகிறேன் அம்மா என்று சொல்லி விஷத்தை குடிக்க முற்படுகையில் விஷப்பாத்திரத்தில் ஏதோ விழும் ஓசை கேட்டது. சரஸ்வதி உள்ளே கைவிட்டு பார்த்தபோது அவளின் மூக்குத்தி இருந்தது. அவளை ஆனந்தமும் வியப்பும் அணைத்து கொண்டது. என்னை காப்பாற்றி விட்டாய் தாயே என்று கண்களில் நீர் பெருக விழுந்து கும்பிட்டாள். பிறகு கணவனிடம் ஓடோடி சென்று, இந்தாருங்கள் மூக்குத்தி என்று கொடுத்தாள். ஸ்ரீனிவாச நாயக்கிற்கு ஒன்றும் புரியவில்லை. மூக்குத்தியை எடுத்துக்கொண்டு பித்து பிடித்தவர் போல மீண்டும் தனது அடகு கடைக்கு சென்றார். கல்லாப்பெட்டியை திறந்து உள்ளே பத்திரமாக வைத்திருந்த மூக்குத்தியை தேடினார். அங்கே அது இல்லை. கடை முழுவதும் தேடினார். மூக்குத்தி கிடைக்கவில்லை. நாளை அந்த பிராமணன் வந்து எனக்கு பணம் வேண்டாம், என்னுடைய நகையை கொடுங்கள் என்று கேட்டால் என்ன செய்வது? மனைவியினுடைய மூக்குத்தியையே அவனுக்கு கொடுப்பது? பிரம்மை பிடித்தது அவனுக்கு. கூடவே பயமும் வந்தது. மறுநாள் காலை கடை திறந்த சில வினாடிகளிலேயே அந்த கிழவன் சிறுவனோடு வந்துவிட்டார். ஐயா பிரபுவே, நான் கொடுத்த நகைக்கு பணம் தருவதாக சொன்னீர்களே, இன்றும் பணம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, என்னுடைய நகையை கொடுங்கள், வேறு கடையில் அடமானம் வைத்துக் கொள்கிறேன் என்றார். ஸ்ரீனிவாச நாயக்கின் நிலை பரிதாபமானது. செருக்குடன் வாழ்ந்தவர் கிழவனிடம் கெஞ்சினார். ஐயா மன்னித்து விடுங்கள், வெளியிலிருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கிறது, வந்தவுடன் தருகிறேன், முடிந்தால் மாலை வாருங்களேன், கண்டிப்பாக பணம் தருகிறேன் என்றார். சரி சரி, சாயங்காலமும் என்னை ஏமாற்றி விடாதே, நான் வருவேன். கிழவன் போன பின்பு தன் கடையில் பணிபுரியும் ஒரு வேலையாளை அனுப்பி அந்த கிழவன் எங்கே போகிறான் என்று கண்காணிக்கச் சொன்னார். அந்த கிழவனை பின்தொடர்ந்து சென்ற வேலையால் சிறிது நேரம் கழித்து பதைப்பதைப்புடன் கடைக்கு ஓடி வந்தான். என்னடா, ஏன் இப்படி பயந்தாங்கொல்லி மாதிரி ஓடி வருகிறாய்? கிழவன் உன்னை அடையாளம் தெரிந்து கொண்டு மிரட்டினானா என்றார். சுவாமி,
என்னை மன்னித்து விடுங்கள். கிழவர் 2-3 தெருக்கள் தாண்டி பாண்டுரங்கன் கோவிலுக்கு சென்றார். நேரே கற்ப கிரகத்துக்குள் புகுந்தார். பின்னர் மறைந்து விட்டார். ஸ்ரீனிவாச நாயக் திடுக்கிட்டார். என்ன இது? கடைக்கு வந்த முதியவர் யார்? என்ன அதிசயம் இது? கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து மனைவியிடம் நடந்த சம்பவத்தை சொன்னார். அவளும் மூக்குத்தியை அந்த கிழவருக்கு தானம் தந்ததையும் அவர் வாழ்த்திவிட்டு போனதையும் சொன்னாள். ஸ்ரீனிவாச நாயக்கிற்கு புரிந்துவிட்டது. கடவுளே தன்னை பரீட்சித்து விட்டதை உணர்ந்தார். அப்போது ஒரு அசரீரி பூஜை அறையிலிருந்து கேட்டது, இத்தனை செல்வங்களை வைத்துக்கொண்டு தான தர்மம் செய்யாமல் வாழ்கிறாயே, உனக்கு எப்படி நற்கதி கிடைக்கும்? போ, உன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் தானம் செய்துவிட்டு புண்ணியம் தேடிக்கொள். இனி உன் பெயர் ஸ்ரீனிவாச நாயக் இல்லை. இந்த ஊரின் பெயரான புரந்தரகட என்கிற பெயரால் இனி உன் பெயர் புரந்தரதாசன். பகவானை பாடு. நீ நாரதருடைய அம்சம். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய குலகுருவான ஸ்ரீ வியாசராயரை தஞ்சமடைவாயாக. அவர் உனக்கு குரு உபதேசம் செய்வார். புரந்தரதாசர் ஸ்ரீனிவாச நாயக் தன்னுடைய அனைத்து சொத்துகளையும் ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்தார். ஒரு நொடியில் 9 கோடி ரூபாய் போயிச்சு. ஓட்டாண்டி ஆனார். தன் மனைவி மக்களோடு இறைவன் நாமங்களை பாடியவாறே ஹம்பி சென்று ஸ்ரீ வியாசராயரை சரணடைந்தார். அவர் ஸ்ரீனிவாச நாயக்கின் பிறப்பின் ரகசியத்தை சொல்லி அவருக்கு குரு உபதேசம் செய்தார். கால்நடையாகவே பாரத தேசத்தை 3 முறை வலம் வந்தார் புரந்தரதாசர். சுமார் 4 லட்சம் பாடல்களை இறைவன் மீது பாடினார். நம்முடைய திருவையாறு சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுக்கு சிறுவயதில் அவருடைய அன்னை புரந்தரதாசரின் பதங்களையே சொல்லிக் கொடுத்தார். ஸ்வரவரிசை என்று சொல்லப்படுகிற சரிகம பதனி என்கிற ஆரோகண அவரோகணங்களை சங்கீத உலகிற்கு தந்த பிதாமகர் புரந்தரதாசரே. அவருடைய பதங்கள் இன்றும் நம் நாட்டு கச்சேரிகளில் பாடப்படுகின்றன. அப்படிப்பட்ட மகான் புரந்தரதாசர் கிபி 1584 இறைவனோடு இரண்டர கலந்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அற்புதமான பக்தி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.